ரொம்ப கழிக்கும். அதாவது ஐமாருங்க பெரியவர்களே, அதான் பாருங்க இன்னைக்கு நம்முடைய நரிக்குள மாநகரிலே நாங்க பாடக்கூடிய பாடல்கள் நல்லதா வாய்ப்பு. நல்லதா பாடல்கள். தாய் எங்க பிறந்து வர தெரியுமா? எங்க வளர்ந்து எப்படி வர? அதான் பாருங்க கிபி 16ஆம் நூற்றாண்டிலே குறுநில மன்னர்களாக சிற்றரசர்களாக ஆட்சி செய்யக்கூடிய அதான் ராமலிங்க சேரியூர் ஐயாவுக்கும் முத்துராணி அம்மையாருக்கும் மகனாக மகளாக நல்லதம்பி நல்லதங்காலும் பிறந்து வராங்க. வளர்ந்து வராங்க. அவங்க எங்க பிறந்து வராங்க தெரியுமையா? எப்படி வராங்க? மாவட்டத்தில் நல்ல வத்தியராருக்கும் நல்லா கவனிக்கணும். நீங்கதான் கதையை பேர சொன்னீங்க. சத்தம் போடக்கூடாது, தெரிஞ்சு பேசக்கூடாது, பாத்திரம் போறது எரிஞ்சு போயிட்டு படம் உட்காந்துடணும். ஆமா எரிஞ்சு உங்க வேண்டாம், சட்ட கசம் பேசக்கூடாது. அதான் வடக்க வட்டரா இருக்கு. பூமாப்பட்டி பக்கத்துல அத்திரகுளம் கிராமத்திலே பிறந்து வராங்க. அரமணில பிறந்து வராங்க. 5 வயசு பிள்ளை ஐயா பருவத்திலே பாபாடகத்தும் பிள்ளை புகந்தரிகன் அலையில தாய் நல்லதங்க தாய்தாக்கு இறந்து வராங்க. நம்ம தங்கச்சி எப்படி வளர்க்காரு தெரியுமா? வெட்டி தொழில் வளர்த்து 4 மேலையும் பொழுது வண்ணமா நல்லதங்கா விண்வெளியில வளர்த்து வராரு. வளர்த்து வாய்மையாக்கி வீட்டு அறியாம எறும்பு அறியாம வளர்த்து வரக்கூடிய வேலையில நல்லவங்களுக்கு அரமணையில தோசையை விட்டு சாதகத்தை கணிக்க சொல்றார். எப்படி சாதகத்தை அரமணை தோசை கணிச்சு சொன்ன உடனே நல்லதங்கா விண்வெளியாளுக்கு 5 வயசுல டயம் வச்சு கொடுத்தாதான் அந்த அம்மா வந்து பாத்தீங்கன்னா நெடுநாளைக்கு நல்லா பூவோட ஒட்டுல வாழ்வாங்க. இல்லைன்னா அந்த அம்மாவுக்கு மாங்கறி வாக்கியங்கிறன்னு சொன்ன உடனே அண்ணக்காரி என்ன செஞ்சா தெரியுமா? வடக்கே சிவகங்கை மாவட்டம் ஆனா மதுரை கோசகுண்டு ராசம் பண்ணேன், காசி ராசம் பண்ணேன் அந்த நாட்டை ஆண்டுகிட்டு இருக்காரு. அவரோட தாய் மாமனுக்கு நல்லதங்களை பெண் கட்டு வர சொல்லி ஓலை இருந்தார். சரி அந்த ஓலைக்கு கட்டுப்பட்டு காசிராசம் பண்ண நல்லதங்களை எப்படி பெண்ணு கட்டு வர தெரியுமையா? வல்வெடுத்து வாராரையா வந்த உடனே நகரஞ்சர் சொல்றாரு, மாமா மாமா என் தாயை நீங்க பெண்ணு கட்டு வந்தாலும் சரிதான். ஆனா இந்த நாட்டுல எந்த ஆணுக்கு பெண்ணுக்கும் போடாத பரிசு பணம் போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நாட்டுல போடாத பரிசு பணம் அன்னைக்கு அவனுக்கு 501 1001 போட்டுருக்காங்க. அந்த காலத்துல பாத்தீங்கன்னா 501 1001 கிடையாது. 1 ரூபா 2 ரூபா அப்படித்தான் போடுவாங்க. 2000 ரூபா
நீங்களே சொன்னீங்க எந்த பெண்ணுக்கு போடாத பரிசு பணம் ஒண்ணு இருக்கு. இது 10,000 ரூபாய் பரிசு பணம் அந்த காலத்துல ஓடுறாங்க. 10,000 பரிசு பண்ணி நான் தங்கச்சி போடுவேன்னு இந்த காலத்துல யாரு இந்த கோடி பிரியாணி விஷயம் அந்த 10,000 ரூபாய் அப்படியா? அப்படி இருக்க வேலையில பாக்கு பணம் போட்ட உடனே இந்த ஆட்சியில கலந்து தாத்தா உங்களுக்கு எவ்வளவு பரிசு பணம் போட்டாரு அந்த காலத்துல? அவங்க தீர்த்தாச்சு வெக்கமா இருக்கு. அவரு கூட்டு வந்தாரு அப்படிங்காங்க. கூட்டு வந்துட்டாரு ஐயா உங்களைத்தான் ஐயா கூட்டு வந்துட்டாரோ கல்யாணம் சொல்லுவா. அப்படி இருக்க வேலையில அந்த காலத்துல அப்படி பரிசு பணம் காசு பணம் வச்சு போடுவாங்க. அப்படி இருக்க வேலையில 10,000 ரூபாய் பரிசு பணம் போட்டு என் தாய் நல்லவங்களுக்கு அண்ணன் எப்படி கல்யாணம் முடிக்காது தெரியுமா ஐயா? அவர் அவளை வச்சு உலகம் எல்லாம் பார்க்க வைக்கா. நாட்டார் அவளை வச்சு நாடு ஊரா பார்க்க வைக்கா. நல்லா ஆள் அனுப்பி தேசம் எல்லாம் பார்க்க வச்சு மேற்க நல்ல ஆள் அனுப்பி மேல்கடலும் பார்க்க வச்சு அண்ணாக்காரை எப்படி கல்யாணத்துக்கு கொண்டு போடுறேன் ஐயா? முத்துடெல்லாம் மரம் விழுந்து சுத்திர மாத்தையிலே 7ஆம் தேதியிலே செவ்வாய்க்கிழமையிலே கால வேலையிலே நல்லவங்களுக்கு செல்ல கல்யாணம் நடக்கும் போது தாய்மார்கள் குளம் ஓடணும். செல்ல கல்யாணம் அந்த காலத்துல வெத்தலை சூழ்நிலைக்கு வெள்ளாத்தி பெட்டுகள் குளம் விட்டு தெருப்பூட்ட வச்சாங்க. அது போல என் தாய் நல்லவங்களுக்கு எங்க அம்மா ஆதிலட்சுமி இறந்த வாசலில நம்ம மரபுல சபை கூடுதல் சபையில நல்லவங்களுக்கு நீங்க மணிக்குள்ள ஓடணும். ஐயா சொன்னாங்க எங்க ஊர் 3 வருஷம் நல்ல செழிப்புனாங்க. 3 வருஷம் நம்ம தலைமுறைக்கும் செழிக்கணும். இங்க புலவு போட்டீங்கன்னா அப்படி இருக்க வேலையில நல்ல வாசலுக்கு நம்ம தாய்மார்கள் அழகா மணிக்குள்ள ஓட்டாங்க. அங்க இருந்து சத்தம் வரல, வீட்டுக்குள்ள இருந்து சத்தம் வரல. அதெல்லாம் வந்துச்சு. தாய்மார்கள் அந்த 6 பேரும் அழகா போட்டாங்க. குல ஓட்டாத ஐமார்கள் வாழணும், குல ஓடாத ஐமார்கள் வாழணும். பட்டி பெருவனும் பால்பான ஒண்ணங்களும் தாய் சக்க மகளிர ஒழுங்கு அழகா வாழணும். 5 வயசு பிள்ளை கல்யாணம் பிடிச்சு அதை நல்ல நினைச்சா ஓடுற புது மக்களுக்கு விளையாண்டு ஓடுற விளையாடவும்
அண்ணக்கார கூப்பிட்டு சொல்றாரு, நல்லவங்கா விளையாடலாமா, சாயந்தரம் ஆகி போச்சு, நீ வாக்கப்பட்ட வாசலுக்கு வாழை போடணும் விளையாடாத அப்படின்னு சொன்ன உடனே, ஏனே நான் நம்ம நாட்டை விட்டு அடுத்த நாள் போக மாட்டோம்னே அப்படின்னு பிள்ளை அழுங்கா. அண்ணாக்காரன் சொல்றாரு, எப்படி அம்மா அண்ணன் உனக்கு நான் ஜெயிச்சு கொடுக்க அப்படி சொல்லி அதை போட்டிருக்க மாலை வாடல, பச்சை பந்தல் வாடல, என் தாய் நல்லதங்கா கூட பிறந்த அண்ணன் கிட்ட முந்தி வந்து எப்படி செய்கிறாட்டு வருது தெரியுமா ஐயா? என்ன நல்ல தம்பி ராசா, நான் 5 வயசு பிள்ளை அறியா பருவத்திலே பாவாட கட்ட பிள்ளை பகத்தறிய நாளையில அண்ணா உங்க தாரை வந்து கொடுக்கிற அண்ணா. ஐயோ என்ன எனக்கு ஆகத்தான் தெரியுமா, என்ன எனக்கு அழுகத்தான் தெரியுமா, என்ன செய்ய எனக்கு பொங்கத்தான் தெரியுமா, பொறிகத்தான் தெரியுமா அண்ணா. நான் என்னன்னே செய்யட்டும் சொல்லி அண்ணன் கிட்ட அழுது வேலையில அவன் என்ன சொல்ல தெரியுமா, என்ன என் நல்ல நம்பும் என்ன எந்த வழி நல்ல நம்பும் அம்மா அனகட்டி உங்க எப்படி செய்தாரு கொடுத்தாரு அந்த வெள்ளாட்டை பத்தி மேய்க்க வேலைக்காரன் செய்தனம்மா, பத்தி பறிக்கிற பால் பசுமா செய்தனம்மா, ஆமா அந்த பால் மாட்டை பத்தி மேய்க்கிற பண்ணக்காரன் செய்தனம்மா, சரி ஏறி தெரிஞ்சு வர எருவு மாட்டாதான் செய்தனம்மா, அந்த எரும மாட்டை பத்தி மேய்க்க வேலைக்காரன் செய்தனம்மா, சரி என் தாய்க்கு அண்ணன் எப்படி கொடுக்காது மேய்க்கா அப்படிமா கொடுத்தாங்க ஆண்டு மார்கலக்க
என்ன சீதனம் கொடுத்த வேலையிலே என் தாய் நல்லதான் கலந்து பொம்பளைக்கு ஆசை உள்ளது. என்ன சொல்றேன்? என்ன எனக்கு இவ்வளவு சீதனம் கொடுத்தையே, புருஷனுக்கு என்னென்ன கொடுக்க போற? கணவருக்கு என்னென்ன கொடுக்க போறீங்க? பைத்தியக்காரி, உனக்கு மாமானுக்கு எனக்கு மாமா தானே. நம்ம அம்மா உலக தாய் மாமன் நல்லதா அவரு. அதனால மகிழ்ந்து நேரி போக மலையான சீதனம், உன் கொண்டவை அறி போக குதிரை வேண்டி சீதனம் வச்சுக்குமான்னு சொல்லி என் தாய் நல்லதங்க வாக்கப்பட்ட வாசல் பிறந்த வீட்டுல இருந்து வாக்கப்பட்ட வாசலுக்கு எப்படி போற தெரியுமா ஐயா? எப்படி போற? ஆணைகளும் முன்னே போக ஆணைகளும் முன்னே போக அரியசனம் முன்னே வர குதிரைகளும் முன்னே போக கொள்ளச்சரத்தை கொட்டிக்கிட்டு என் தாய் நல்லவங்க வாக்கப்பட்ட வாசலுக்கு வாழ போறான். போற வேலையிலே நல்லவங்களுக்கு நம்மளும் சூடு கொடுக்கணும் ஐயா, நம்மளும் முன்பணம் எழுதணும் இல்ல. அப்படி இருக்க வேலையிலே தாய்மாரு ஐயாமாரு அப்படி இருக்க வேலையிலே என் தாய் நல்லவங்களுக்கு கல்யாணம் முடிச்சாச்சு. அது அம்மா பூண்டு சாப்பாட ஆமா போயிட்டா போயிட்டா அம்மா அப்படி போற வேலையிலே தாய் நல்லவங்க வாக்கப்பட்ட வாசலுக்கு போகும். அங்குள்ள போய் கால் எடுத்து வைக்க கால் விளனி எல்லாம் விளையுது. நாடு செடிக்கு நல்ல மழை பெய்து, ஊரு செடிக்கு உள்ள மழை பெய்யுது. மாதம் மும்மாறு வரது வருடம் 30 விளையுது. அப்படி இருக்க வேலையிலே தாய் நல்லவங்க அதாவது அவங்க போன வேலையிலே 5 வயசு 10 வயசாகி 13 வயதினிலே